Welcome to my channel, friends. This video is sponsored by Educost, digital marketing online course Best Choice Educost. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாழை இலையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழை இலை இயற்கையாகவே தூய்மையானது மற்றும் நஞ்சு பொருள் வேதிப்பொருள் கலக்காதது. வாழ வைக்கும் வாழை இலை மற்றும் மயக்க வைக்கும் மருத்துவ பயன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நாம் பார்க்க போகிறோம். நம்ம பாரம்பரியத்தோடு நெருங்கிய தொடர்புடைய வாழை இலை விருந்து, விழா, திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களில் இதில் உணவு பரிமாறுவது மரியாதையின் வெளிப்பாடாக நாம் பார்த்துருக்கோம். மற்றும் ஹோட்டலில் கூட வாழை இலையில் கட்டித்தரப்படும் உணவுக்கு மவுசு சற்று அதிகம்னே சொன்னால் அது மிகையாகாது. பல நூறாண்டு கால மரபு பண்புகளும் இருக்கட்டும், அதற்கு இடையில் இது சுகாதாரமானது மற்றும் சூழ்நிலைக்கு உகந்தது மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் காணப்படுது. ஆரோக்கிய பலன்களை அள்ளி தருவதில் இந்த வாழை இலையின் பங்கு இன்றியமையாதது. தென்னிந்தியாவில் உணவும் வாழை இலையும் பிரிக்க முடியாத ஒன்று. கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்ததுன்னு சொல்லலாம். மேலும் எவ்வளவோ இலை இருப்பினும் இதற்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு. தென்கிழக்கு ஆசியாவில் பெரும்பாலான பகுதிகளில் வாழை இலையில் உணவு உண்டுவது வழக்கமாக இருக்கு மற்றும் விழா காலங்களிலும் பயன்படுத்தப்படும் பொருளாகவும் அலங்காரத்தில் பயன்படுத்தப்படும் பொருளாகவும் இந்த வாழை இலை பார்க்கப்படுது. சூடாக உணவு பரிமாற இலையில் உள்ள ஊட்டச்சத்து உணவில் கலக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மற்றும் இந்த வாழை இலையானது பிளாஸ்டிக்கை போல இல்லாமல் சுற்றுப்புறத்திற்கு மிகவும் உகந்ததாகவும் ஏற்றதாகவும் இருக்குது. சூடான இலையில் பரிமாறும்போது இதோடைய சுவை இன்னும் அதிகமாகவே இருக்குது. உண்ட உணவிற்கு பின் இதை தூக்கி எறியும் போது வளர்ப்பு பிராணிகளுக்கு இது உணவாகவும் பயன்படுது. நாம் டெய்லி யூஸ் பண்ணுற தட்டு கூட சுத்தம் இல்லாமல் போகலாங்க. ஆனால் வாழை அதற்கான வாய்ப்பே கிடையாது. நச்சு பொருளோ வேதிப்பொருளோ இதில் இல்லைன்னு சொல்லலாம். நீர் போகாத தன்மையுடையதாக இந்த வாழை இருப்பதனால ரசம், குழம்பு போன்ற திரவ உணவுகளையும் இதில் பரிமாற முடியுது. என்னதான் வகை வகையான உணவு நாம் சாப்பிட்டாலும் வாழை இலையில் சாப்பிடக்கூடிய அந்த திருப்தி வேறு எதிலும் கிடைக்காதுன்னு நாம் பெருமையாகவே சொல்லிக்கலாம். வாழை இலையில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் இதனை பயன்படுத்தும் முறை, வாழை இலையில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, இந்த வீடியோ மூலமாக நம்ம முழுசாக பார்த்துடலாம் வாங்க. வாழை இலையில் இருக்கக்கூடிய விட்டமின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, சிட்ரிக் அமிலம், கால்சியம், கரோடின் போன்ற பலதரப்பட்ட விட்டமின்கள் அடக்கியதா இந்த வாழை இலை இருக்குது. நம்ம உணவை எடுத்துக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலையை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி பேஸ்டாக அடித்து ஜூஸ் மூலமாக நாம் உணவை எடுத்துக்கலாம். அடுத்து வாழை இலை சாறை சமைக்கும் உணவுகளில் பயன்படுத்தலாம். அனதர் ஒன் மெத்தட், ஆவியில் வேக வைக்கும் பொருட்களை வாழை இலையில் சுற்றி வேக வைப்பதன் மூலமாக இதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை நாம் முழுவதும் பெற முடியுது. வாழை இலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா உணவு செரிமானத்தில் இந்த வாழை இலை ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகவும் இருக்குது. வயிற்றுப்போக்கு, வாய்வு தொல்லைக்கு இது தீர்வாக அமையுது. இயற்கை சுத்திகரிப்பு பொருளாகவும் இந்த வாழை இலை அமையுது. அஜீர்ணம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. இயற்கையாகவே தூய்மையானது மற்றும் சுத்தமானது. குளிர்ச்சியூட்டும் தன்மை கொண்டதா இந்த வாழை இலை அமையுது. ஸோ நம்ம உடலை எப்பவும் குளிர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும். இலைகளில் குளிர்ச்சியின் மூலம் தோல் நோய் வருவதை தடுக்கப்படுது. காற்று மாசுபடுதல், புகைப்பிடித்தல் மூலம் வரும் இதய நோய், புற்றுநோய் வராது இந்த வாழை இலை தடுக்குது. மேலும் சூடான இலையில் பரிமாற பல ஊட்டச்சத்துக்கள் உணவில் கலக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அல்சர், தோல் நோய் வராமல் பாதுகாக்குது. இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டதாகவும் இந்த வாழை இலை அமையுது. சிறுநீரக கற்களை உருவாவதை தடுக்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. சிறுநீர்ப்பை தொடர்பான நோய்க்கு நல்ல தீர்வாகவும் இந்த வாழை இலை அமையுது. தோல் காயம், அரிப்பு மற்றும் வேனல் கட்டி வராமல் நம்ம உடம்பை பாதுகாக்குது. மேலும் கிரீன் டீயில் இந்த வாழை இலையின் பங்கு இன்றியமையாததாக இருக்குது.
சூரிய கதிர்வீச்சில் இருந்து வரும் புற ஊதா கதிரில் இருந்து சரும பாதுகாப்புக்கு ரொம்பவே உறுதுணை புரியுது. மட்டும் இல்லாது மந்தம், வலிமை குறைவு, இளைப்பு போன்ற பிரச்சனைக்கு தீர்வாகவும் அமையுது. பசியை தூண்டும் தன்மை கொண்டதா இந்த வாழை இலை அமையுது. வாய்ப்புண்ணை ஆற்றும் தன்மையும் இந்த வாழை இலைக்கு உண்டு. நீண்ட நாள் நோயற்ற ஆரோக்கிய வாழ்வை நாம வாழ முடியுது. கல்லீரல் பாதுகாப்பு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைக்கு இந்த வாழை இலை தீர்வா அமையுது. இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாழை இலையின் முக்கியத்துவத்தை இதுவரை நாம் அறியவிட்டாலும் இனியும் இதை தவிர்க்காது உணவில் எடுத்து நோயற்ற நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.